நம்ம லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடியவங்க, நம்ம மீட் பண்றவங்க எல்லாருமே நம்ம கூட எப்பவுமே இருந்துட மாட்டாங்கங்கிற விஷயத்த எப்போ நம்ம அக்செப்ட் பண்றோமோ, அப்பதான் நம்ம லைஃப்ல மூவ் ஆனே ஆக முடியும். நம்ம திங்க் பண்றோம், இவங்க இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, அவங்க ஏதாவது நம்மள ஒரு சின்ன விஷயத்துல ஹர்ட் பண்ணாலும் நம்ம மனசு உடைஞ்சிருவோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்பவுமே எதிர்பார்ப்புங்கிறது மத்தவங்க மேல இருந்துச்சுனாலே நம்ம பிரசன்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், நமக்காக என்ன பண்றோம், நம்ம என்ன மாதிரியான செயல் பண்றோம், அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே மத்தவங்க மேல ஃபோக்கஸ் போவாது. அவங்க ரிப்ளை பண்ணல, இவங்க நம்ம மெசேஜ பார்க்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அப்செட் ஆயிட்டே இருக்கு. ஆனா உண்மை நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். யாரும் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறது இல்ல. எல்லாமே இங்க வாழ்ற எல்லாருமே டெம்பரரி தான். அதனால பீப்புள் ஆல்சோ டெம்பரரி. ஓகேங்களா? இன்னைக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருக்கணும், நாளைக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. நாளைக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. எதுவுமே நம்ம கையில இல்ல. நம்ம தான் இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும்.